ஹலோ குட்டீஸ், நாம இன்னைக்கு ஒரு பீனிக்ஸ் பறவை பத்தின கதையை தான் பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாமா? ஒரு காட்டில் தொலைதூர இடத்தில் ஒரு மகா சக்தி வாய்ந்த பீனிக்ஸ் பறவை ஒன்று வாழ்ந்து வந்தது. காட்டில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் அந்த பீனிக்ஸ் பறவையின் மேல் நிறைய மதிப்பும் மரியாதையும் வைத்திருந்தனர். 500 வருடங்களுக்கு ஒரு முறை அந்த பீனிக்ஸ் பறவை தன்னை தீயில் எரித்து கஷ்டப்படுத்தி அதிலிருந்து மீண்டு எழுந்து வரும். இந்த உலகத்தில் புதிதாய் பிறந்து முன்பை விட தன்னை வலிமைப்படுத்திக் கொள்ளும். பீனிக்ஸ் கூறியது, தன்னை புதுப்பித்தல் மூலம் நீண்ட காலம் வாழும் சக்தியை பெற்றுக்கொள்வோம். ஒரு நாள் சிட்டுக்குருவி ஒன்று பீனிக்ஸ் பறவையை நேரில் சந்தித்தது. அந்த சிட்டுக்குருவியின் பெயர் சிட்டு. எதற்கு உங்களை நெருப்பில் எரித்து கொண்டு உங்களை கஷ்டப்படுத்திக் கொள்கிறீர்கள் என்று சிட்டு ஆர்வமாக கேட்டது. நீங்க ஏற்கனவே இந்த காட்டில் மிகவும் அழகான மற்றும் வலிமையான பறவை. பின் எதற்கு உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக் கொண்டு காயப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள்? அந்த பீனிக்ஸ் பறவை சிட்டுவை பார்த்து சிரித்தது. நான் என்னை கஷ்டப்படுத்தி என்னுடைய புதிய வாழ்க்கையை தொடங்குகிறேன் என்று கூறியது. சில சமயம் நாம் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் செல்வதற்கும் நம்மை வலிமைப்படுத்திக் கொள்வதற்கும் நாம் கண்டிப்பாக பழைய வாழ்க்கையிலிருந்து வெளியில் வர வேண்டும். அந்த கஷ்டங்கள் என்னை அழிக்காது, அதற்கு பதிலாக என்னை புதிதாக மாற்றுகிறது. சிட்டு ஒரு புதிர் போட்டது. ஆனால் இது காயப்படுத்துமே? அந்த பீனிக்ஸ் தலை அசைத்தது. ஆம், அது காயப்படுத்தும். ஆனால் அந்த காயம் சிறிது காலம் மட்டும்தான். அதன் மூலம் நான் முன்பை விட விவேகம் அடைகிறேன், வலிமை அடைகிறேன். இது பருவகாலம் மாறுவதைப் போலதான் சில காரணத்திற்காக நாமும் மாற வேண்டும். ஒன்றை நன்றாக நினைவில் வைத்துக்கொள், ஒவ்வொரு முடிவும் ஒரு புதிய ஆரம்பத்திற்காக மட்டும்தான். சிட்டு இதை மனதில் நன்றாக பதிய வைத்துக் கொண்டது. சில வருடங்கள் கடந்த பிறகு அந்த பீனிக்ஸ் பறவையைப் போல இயற்கையிலும் சில மாற்றங்கள் நடக்கிறது என்பதை சிட்டு கவனிக்கிறது. இலைகள் விழுவதும், பூக்கள் பூப்பதும் மற்றும் சூரியன் மறைவதும் மறுபடியும் ஒரு நாள் உதயமாகத்தான். மாற்றம் ஏதோ பயத்தை உண்டாக்குவதற்கு அல்ல, ஆனால் ஏதோ ஒரு வாய்ப்பை கொண்டு வருவதற்காக என்று சிட்டு புரிந்து கொண்டது. ஒரு நாள் மோசமான புயல் அந்த காட்டை சூறையாடியது. பல மரங்கள் வேரோடு சாய்ந்தது. விலங்குகளின் வீடுகள் காற்றில் அடித்து சென்றது. சிட்டு இதையெல்லாம் பார்த்து பயந்து கொண்டிருந்தது. ஆனால் அது பீனிக்ஸ் பறவை சொல்லிக் கொடுத்த புதுப்பிக்கும் பாடத்தை ஞாபகப்படுத்தி பார்த்தது. அடுத்த நாள் காலை புயல் காட்டை கடந்து சென்ற பின்னர் சிட்டு முறிந்த மரத்திலிருந்து இலைகள் துளிர்ப்பதை பார்க்க முடிந்தது. விலங்குகள் தங்கள் இடிந்த வீடுகளை சரி செய்வதை பார்க்க முடிந்தது. அந்த காடு பழைய மாதிரி இல்லை, ஆனால் புதிதாக இருந்தது. காலங்கள் கடந்த பிறகு சிட்டு விவேகமாகவும் நம்பிக்கையாகவும் இருந்தது. அந்த பீனிக்ஸ் போல சிட்டுவும் நிறைய கஷ்டங்களுக்கு பிறகு மறுபடியும் உதயமானது. வாழ்க்கை கடினமாக இருக்கும் போதும், நிச்சயமற்றதாக இருக்கும் போதும் அங்கே ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சிட்டு புரிந்து கொண்டது. கதையின் நீதி என்னவென்றால், மாற்றம் என்பது நம் வாழ்க்கையில் ஒரு பகுதி. ஒவ்வொரு முடிவிலும் ஒரு வாய்ப்பு நம்மை தேடி வரும், ஒரு புது ஆரம்பத்திற்காக. மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு அதை நம்முடைய வளர்ச்சியாகவும் வலிமையாகவும் உருவாக்குங்கள். ஓகே குட்டீஸ், பாய். நாம அடுத்த கதையில சந்திப்போம்.